வீடியோவில் ப்ரைஸ் ஆக்ஷனோட ஃப்ரீ கோர்ஸ் ஃபஸ்ட்டு டாபிக் ஹவு டு ஐடென்டிஃபை த ட்ரெண்ட் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ அப்படியே ஒரு படம் பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க. இதை பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிற இந்த டாப்பிக்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். டவுட் செஷனுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ இது பண்ணலாம். ஸோ ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் நீங்களும் அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இதோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ஹோம் ஒர்க் பண்ணணும். நான் இப்போ சொல்கிறத பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்த டாபிக் வரும்போது யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. ஏன்னா இது வந்து நான் இது நிறைய முறை பார்த்துருக்கேன், எனக்கு ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் திரும்ப பார்க்கும் போது தான் அந்த பாஸ்ட் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சால் தான் ஃப்யூச்சரில் அதே மாதிரி வரும்போது நீங்கள் உங்கள் ட்ரேடிங் டிசிஷன்ஸை எடுக்கலாம். அதேமாதிரி இது ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ தான். இது எதுவும் பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் நார்மலாக ஒரு தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். பட் ஐ டோன்ட் லைக் ஒரு மாதிரி தியரிட்டிக்கலாக இருந்தால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே போர் அடிக்கும்ன்றதால நான் வந்து ப்ராக்டிக்கலான ஒரு டாபிக் தான் எடுத்திருக்கேன். ட்ரெண்டை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நம்ம கரெக்டான ட்ரெண்ட்லேயே இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது கம்மியாகும். ப்ராஃபிட்டோட பொட்டென்ஷியல் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டாஸ் நம்ம போடுறோம், ஒரு காயின் வச்சு டாஸ் போடுறோம் அப்படின்னா ரெண்டே சாய்ஸ் தான் இருக்கும். எதர் ஹெட் இருக்கும் இல்லைனா டெய்ல் இருக்கும். ஸோ 50% தான் சான்சஸ் இருக்கும். நிறைய இடத்துல 50% தான் இருக்கும். வின் ஆர் லூஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டையெல்லாம் ரொம்ப கம்மி தான். பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் அப்படி கிடையாது. 50-50 கிடையவே கிடையாது. 100%ல் ரெண்டு இருக்குன்னா 50-50னா இது 3 இருக்கும். 33.3% தான் வரும் ஒரு இதுக்கு. இப்போ நிறைய பேர் என்னென்னா பைக்கு ஒரு 50%, செல்லுக்கு ஒரு 50%, 100%ல் 50-50 தான் சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் கண்டிப்பாக அப்படி கிடையாது. டாஸ் போடுற மாதிரி கிடையவே கிடையாது. ஹெட்டு டெய்ல் மட்டும்தான் 50-50 ப்ராபபிலிட்டி. ஒரு கேம்லிங் சென்டரில் பிளாக்கு ரெட்டு வச்சிங்கன்னா 50-50 ப்ராபபிலிட்டி அது கிடையவே கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் 33.3% தான் ப்ராபபிலிட்டி. இஃப் யூ ஆர் இன் அ பை ட்ரெண்ட், நீங்கள் வந்து பையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் நாட் 50%, 33.3% தான். அதேமாதிரி நீங்கள் பேராக இருக்கீங்க, செல்லில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராபபிலிட்டி கண்டிப்பாக 50% கிடையாது, 33.3% தான். சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருந்தீங்கனாலும் அதே மாதிரி தான், அதுவும் 33.3% தான். ஸோ இந்த சைட்வேஸ் மார்க்கெட் இருக்கிறதால தான் 50-50 வராது. உங்களுக்கு வந்து 33.3% தான் வரும். ஸோ ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்ட் இருக்குது. அதாவது மார்க்கெட் ஏறும் அப்படின்னு நினைக்கிறது பை ட்ரெண்ட். அதுதான் நம்ம அப் ட்ரெண்ட், புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மார்க்கெட் கீழே போகும், மார்க்கெட் இறங்கிடும் அப்படின்றது தான் நம்ம செல் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், பேரிஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரே பக்கவாட்டு இதில் ஒரே இடத்துலையே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஒரு ரேஞ்ச்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா தான் நம்ம சைட்வேஸ் மார்க்கெட், ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3 ட்ரெண்ட் இருக்குது. இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு டோ தியரின்னு இருக்குது, அது சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். அதை அப்படியே சார்ட்டை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். அதேமாதிரி எதுக்கு இந்த டாபிக்னா, எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கும் போது மோஸ்ட் ஆஃப் த டெக்னிக்ஸ் நீங்கள் வந்து ஈவன் 99% கூட சொல்லலாம், மோஸ்ட் ஆஃப் த டெக்னிக் வந்து ட்ரெண்ட் ஃபாலோயிங் தான். ஒரு ரிவர்ஸில் பார்க்குறதோ, ஒரு கான்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறதோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ட்ரெண்ட் ஃபாலோவிங். அதனால தான் அந்த ட்ரெண்ட் ரொம்ப முக்கியம். அதனால தான் இதை ஃபஸ்ட்டு டாப்பிக்காக வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, இந்த ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறதுல நீங்கள் நிறைய பேர் வந்து ஒரு லாங் டேர்முக்கு தான் நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூ அது கிடையவே கிடையாது. நீங்கள் மந்த்லி டைம் ஃப்ரேமில் கூட பார்க்கலாம், வீக்லியில் பார்க்கலாம், டெய்லியில் பார்க்கலாம், ஹவர்லியில் பார்க்கலாம், 15 மினிட்ஸில் பார்க்கலாம். நீங்கள் யார் அப்படின்றத டிசைட் பண்ணணும். இப்போ நான் லாங் டேர்ம் ஹோல்டிங் இருக்கேன், நான் லாங் டேர்மாக வந்து பிளேயர், நான் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அந்த மாதிரி பிளேயர் அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கணும். ட்ரெண்டு வந்து டவுனில் இருக்கா இல்லை அப்பில் இருக்கான்றது. நீங்கள் இன்கேஸ் மீடியம் டேர்மாக இருக்கேன், நான் ஒரு 3 இயர்ஸு 4 இயர்ஸு அந்த மாதிரி மீடியம் டேர்மில் இருக்கேன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு ஷார்ட் டேர்மில் நான் பண்ணுறேன், நான் வந்து ஒரு 1 வீக்லேருந்து மேபி ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே நான் பண்ணுறேன், இல்லை 1 இயர்க்குள்ளே பண்ணுறேன் அப்படின்னும் போது நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கணும். தென் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறேன், நான் வந்து ஒரு 3 டேஸ் ஹோல்ட் பண்ணுவேன், இல்லை இந்த வீக் ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஹவர்லி டைம் ஃப்ரேம் பார்க்கணும். இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா 15 மினிட்ஸில் பார்க்கலாம். ஈவன் நீங்கள் 1 மினிட், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், எது 30 மினிட்ஸ், 45 மினிட்ஸ் எதில் வேணால் பார்க்கலாம் இன்ட்ராடேக்கு. பட் ஃபார் மீ ஐ வில் ஆல்வேஸ் வாட்ச் 15 மினிட்ஸ் ஃபார் இன்ட்ராடே. ஸோ எந்த டைம் ஃப்ரேமில் வேணால் பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க,
மந்த்லி டைம் ஃப்ரேமையும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. மந்த்லி டைம் ஃப்ரேம் மேக்ஸிமம் நல்ல ஸ்டாக்ஸோ இண்டெக்ஸோ பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பையில் தான் இருக்கும். மந்த்லி வந்து பை ட்ரெண்ட்லேயே தான் இருக்கும். ஆனால் 15 மினிட்ஸ்லலாம் அப்படி இருக்காது. 15 மினிட்ஸ் அதுக்கு இன்ட்ராடே அதுக்குரிய மரியாதை, ஓகே, அதுக்குரிய சின்ன ஸ்டாப் லாஸ் அந்த மாதிரி வரும். அதனால் மந்த்லியும் மற்ற ஈவன் வீக்லியை கூட மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம் லாங் டேர்ம் பண்ணுறேன்னா ஐ வில் வாட்ச் ஒன்லி மந்த்லி டைம் ஃப்ரேம் அப்படின்றத கிளியர் பண்ணிக்குவோம். அதேமாதிரி நான் இன்ட்ராடே பண்ணுறேன்னா யூ நீட் நாட் டு ஈவன் வாட்ச் டெய்லி. நீங்கள் 15 மினிட்ஸை பார்த்தீங்கனாலே இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் இன்ட்ராடே. அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் யார், ஓகே, உங்களுக்கு என்ன வேணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி டைம் ஃப்ரேம் பாருங்கள். பட் இனிஷியலாக ஹோம் ஒர்க் பண்ணும்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்குறது நல்லது. ஓகே, இப்படி தான் இருக்கும் ட்ரெண்டுன்றது. இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹையர் ஹைஸு லோவர் லோஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போது மார்க்கெட் ஒரு டவுன் வந்திருக்கு. ஓகே, இங்கேருந்து டவுன் வந்துருச்சு. டவுன்லேருந்து மார்க்கெட் ஒரு அப்பு போகுது. அப்பு போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அதுக்கு கவுண்டர் ட்ரெண்ட் வந்து அகெயின்ஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னா ஒரு டவுன் வரும். ஆனால் அந்த டவுன் மூவ் என்ன ஆகும்னா இந்த லோவை பிரேக்கே ஆகாது இந்த டவுன் மூவ். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு என்னன்னா இந்த ஹையை வந்து பிரேக் ஆகிடும். அதுதான் வந்து ஹையர் ஹைன்னு சொல்லுவோம். அகெயின் இந்த ஹையை பிரேக் ஆகி மேலே போகும். கொஞ்ச நேரத்தில் திரும்பி ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் அதுக்கு மேலே போனதுக்கு ஒரு கீழே வரும். ஆனால் ஏற்கனவே ப்ரீவியஸாக போட்ட லோ, இந்த லோ விட்டுருங்க, ஏற்கனவே போட்ட ப்ரீவியஸ் லோவை பிரேக் ஆகாது. ஆனால் என்ன ஆகும்னா ப்ரீவியஸாக போட்ட ஹையை வந்து பிரேக் ஆகும். ஸோ திஸ் இஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது எந்த டைம் ஃப்ரேமில் வேணால் நீங்கள் பார்க்கலாம். திரும்ப ஒரு லோ போகும், திரும்ப இந்த ஹையை பிரேக் ஆகும். அப்போ வந்து என்னென்னா ட்ரெண்ட் வந்து இட்ஸ் கீப்ஸ் கண்டினியூங்க. ட்ரெண்ட் இஸ் இன் அப் ட்ரெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். டவுன் ட்ரெண்ட் எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு ஹை போட்டிருக்கு, அந்த ஹைக்கு அப்புறம் ஒரு லோ வரும், வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு ஹை வரும். பட் அந்த ஹை என்ன ஆகும்னா ஏற்கனவே ப்ரீவியஸாக போட்ட ஹையை பிரேக் ஆகாது. ஆனால் ஏற்கனவே போட்ட லோவை பிரேக் ஆகும். லோவை பிரேக் ஆகி கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப என்ன ஆகும், திரும்ப ஒரு கவுண்டர் ட்ரெண்ட். இப்போ டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்ட், அதாவது திரும்பி இங்கேருந்து கொஞ்சம் மேலே போகும். ஆனால் இந்த மேலே போகிறது ஏற்கனவே போட்ட ஹையை பிரேக் ஆகாது, ஏற்கனவே போட்ட லோவை திரும்பி பிரேக் ஆகும். ஸோ this is called higher highs and lower low. இப்படி தான் நம்ம ட்ரெண்டை பார்க்கணும். இதை நம்ம ப்ராக்டிக்கலாக எனிவே சார்ட்டில் நான் காமிக்கிறேன். பட் சார்ட் எப்படின்னா இவ்வளோ கிளியராக இருக்காது. இது உங்களுக்கு புரியறதுக்கு சொல்லியிருக்கேன். சார்ட்டு கண்டிப்பாக இதே மாதிரி இருக்காது. பட் இது நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு லோலேருந்து ஃபஸ்ட்டு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகும். அந்த ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகும் போது ஒரு ஹைக்கு போகும். அதுக்கப்புறம் கவுண்டர் ட்ரெண்டு திரும்பி ஒரு லோ வரும். ஆனால் அந்த லோ ஏற்கனவே போட்ட லோவை பிரேக் ஆகாது. ஆனால் ஏற்கனவே போட்ட ஹையை பிரேக் ஆகும். திரும்ப புது ஹை போகும். புது ஹை போனதுக்கப்புறம் திரும்ப ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் ஒரு லோ வரும். ஆனால் இந்த லோ ஏற்கனவே போட்ட லோவை பிரேக் ஆகாது, திரும்பி ஹையை பிரேக் ஆகும். ஸோ இந்த கவுண்டர் ட்ரெண்ட் தான் என்ன ஆகும்னா நிறைய டைம் எப்படின்னா சைட்வேஸாக இருக்கும். இந்த சைட்வேஸில் தான் நம்ம நிறைய பேட்டர்ன்ஸு, ப்ரைஸ் ஆக்ஷன் மூவிங் ஃபர்தர் நிறைய பேட்டர்ன்ஸை பார்க்க போகிறோம். அந்த பேட்டர்ன்ஸை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறோன்றதை பார்க்க போகிறோம். இது ஒரு ட்ரெண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது தான். இதோட பேட்டர்ன்ஸை கற்றுக்கிட்டீங்க, இதோட வேற ஒரு பேராமீட்டரை நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க, இதோட இன்னொரு பேராமீட்டர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சக்ஸஸ் ரேஷியோ பெட்டராக இருக்கும். பட் நம்ம இப்போ பார்த்த மாதிரி கண்டிப்பாக வந்து லைவ் மார்க்கெட்டில் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஆக்சுவல் மார்க்கெட் இஸ் நாட் பர்ஃபெக்ட் when these trends are happening. You should develop the skill to judge when a trend is still intact or when a trend is potentially reversing. இது வந்து ஒன்றும் இல்லைங்க, இது பார்க்க தாங்க இது தெரியும். இதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. 65லேருந்து 70% கரெக்டாக இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஓவர்லேப் ஆகும். ஹையர் ஐ இந்த மாதிரி கிளியராக இருக்காது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஐ போயிருக்கு, திரும்பி ஒரு லோ இருக்குது, இந்த லோ பிரேக் ஆகலை, இப்படி போயிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னன்னா ஒரு லோ போட்டுட்டு மேலே போகிற மாதிரி திரும்பி அந்த லோவை லைட்டாக பிரேக் பண்ணுவாங்க. ஆனால் என்ன ஆகும்னா திரும்ப இந்த ஹையர் ஐயை உடைக்கும். உங்களுக்கு அப்போ கன்ஃபியூஸ் ஆகும். அதுதான் அந்த ரேஷியோ வந்து 65லேருந்து 70% சொல்கிறோம். பட் நீங்கள் இதை எப்படி சரி பண்ணிக்கலாம்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப். த கீ டு அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபியூச்சர் லைஸ் இன் அ ஸ்டடி ஆஃப் தி பாஸ்ட் ஆர் தட் த ஃபியூச்சர் இஸ் ஜஸ்ட் அ ரிப்பீட்டேஷன் ஆஃப் தி பாஸ்ட். இதை நிறைய முறை நான் பேசியிருக்கேன். முன்னாடி என்ன நடந்திருக்கோ அதே தான் திரும்பி வாழ்க்கையில் நடக்க போகுது. இந்த சார்ட்லேயும் அதே மாதிரி தான் திரும்ப நடக்கும். இதை நீங்கள் எப்படின்னா நிறைய முறை அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எனிவே மூவிங் ஃபர்தர் ஒரு பேட்டர்ன்ஸை பார்க்கும்போது இந்த ட்ரெண்டையும் அந்த பேட்டர்னையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு டேக் அ ப்ராப்பர் ட்ரேடு உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும். எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து இந்த டாப்பிக்கை பார்த்தவொடனே இப்போ லைவாக நம்ம சார்ட்டில் காமிச்ச உடனே நீங்கள் கிளியராக பாருங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்ன டவுட்ஸோ கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். கமெண்ட்ஸை பார்த்துட்டு நம்ம அந்த டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த டாபிக் ஒரு வாரமாக வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ஒரு இருக்கிறதே ஈஸியான டாபிக். இதுதான் ஹவு டு ஐடென்டிஃபை த ட்ரெண்டு தான் இருக்கிறதே ஈஸியான டாபிக்கு. அதில் சம்டைம்ஸ் என்னென்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு அப்படியே இன்னொரு லோ லைட்டாக பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹையர் ஆகி போகும். அதுக்கு தான் நமக்கு வந்து பேட்டர்ன்ஸு தேவைப்படும். எனிவே இதை நான் வந்து சார்ட்லேயும் காமிக்கிறேன். பட் இதோட கீ பாயிண்ட்ஸ் வந்து ஆல்வேஸ் செக் த க்ளோசிங். சம்டைம்ஸ் என்னன்னா விக்கு போடும், ஏற்கனவே ஒரு லோவை பிரேக் ஆகும், ஆனால் அதுக்கு கீழே க்ளோஸே ஆகாது, அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக திரும்பி ஹையர் ஆகி போயிட்டே இருக்கும். அதனால க்ளோசிங் செக் பண்ணுறது நல்லது. க்ளோசிங்னா அப்படின்னா நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் பார்க்குறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமில் க்ளோசிங். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐம் சீயிங் டெய்லி அப்படின்னா டெய்லி க்ளோசிங் பார்க்குறது நல்லது. இஃப் ஐம் சீயிங் 15 மினிட்ஸ்னா 15 மினிட்ஸ் க்ளோசிங் பார்க்குறது நல்லது. இதோட சக்ஸஸ் ரேஷியோ 65 to 70% இருக்கும். எந்த பேட்டர்னையும் மிக்ஸ் பண்ணாமே இது கிட்டத்தட்ட 65% to 70% சக்ஸஸ் ரேஷியோ இருக்கும். பட் பேட்டர்னோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இன்னும் பெட்டராக இருக்கும். தென் நீங்கள் பார்க்க வந்து அந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதேமாதிரி இதோட மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்னா நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் வேணால் இதை யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுற விஷயத்தில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா இது வந்து எப்படின்னா ஒரு ஹையர் ஹை போடணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹையர் ஹை போடணும், அதுக்கப்புறம் ஒரு லோ போடணும், அதுக்கப்புறம் ஹையர் ஹையை பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு இது வந்து உங்களுக்கு கன்க்ளூஷனே வரும். ஓகே இது பையில் இருக்குன்ற கன்க்ளூஷன் வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதுக்கு ட்ரேடிங் டிசிஷன் எடுப்பீங்க. அதனால என்ன செகண்ட் ஃபேஸை தான் உங்களால் எடுக்க முடியும், ஃபஸ்ட்டு ஃபேஸை எடுக்கவே முடியாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படியே சார்ட்டில் காமிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ்ன்ற புரியறதுக்கு இப்போ நீங்கள் இந்த நிஃப்டியை பார்க்கலாம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் காமிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இது எப்படி நம்ம ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு லோ இங்கே ஒரு ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இதுலேருந்து எடுக்கிறேன். இதுலேருந்து மார்க்கெட் கண்டினியூஸ்லி மேலே போயிருக்கு, தென் ஒரு டவுன்ஃபால் வந்திருக்கு, தென் அகெயின் இந்த ஹையை பிரேக் ஆகிருக்கு. இப்போ இந்த லோவை பிரேக் ஆகக்கூடாது, இதுதான் நான் ப்ராக்டிக்கலாக சொன்னேன். ஆனால் இந்த லோவை பிரேக் ஆகிருக்கு. ப்ராக்டிக்கலும் இந்த ரியல் டைம் சார்ட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும்னு சொன்னேன். ஸோ இந்த லோவை பிரேக் ஆனோன்னு எல்லாம் இங்கே செல் போயிருப்பாங்க, கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். பட் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா திரும்பவும் வந்து இந்த ஹையை ஏற்கனவே போட்ட ஹையை பிரேக் ஆகிருக்கு, அகெயின் ஒரு லோ போட்டிருக்கு, திரும்ப இந்த லோவை பிரேக் ஆக முடியல, திரும்ப இந்த ஹையை வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ இப்படி இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு, மற்றபடி எல்லாமே வந்து கரெக்டாக போயிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு டவுன் வந்திருக்கு, டவுன் வந்ததுக்கு ஒரு அப்பு வந்திருக்கு. பட் இதுக்கப்புறம் இந்த அப்புக்கு மேலே போக முடியல, இந்த ஹைக்கு மேலே போக முடியல. பட் இந்த டவுனுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் கன்ஃபர்மேஷன் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 26,277 போயிட்டுருக்கு. பட் இங்கே கன்ஃபர்மேஷன் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா 24,694, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,600 பாயிண்ட்ஸ் டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் ட்ரெண்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸை கம்ப்ளீட்டாக நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ செகண்ட் ஃபேஸ் நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பி இங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு அப்பு வந்திருக்கு, இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல, திரும்ப ஒரு டவுன் வந்திருக்கு, திரும்ப ஒரு அப்பு வந்திருக்கு, இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல, அகெயின் இந்த லோவை திரும்பி பிரேக் பண்ணுது, திரும்பி ஒரு ஹை வந்திருக்கு, இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல, பட் இந்த லோவை பிரேக் பண்ணுது, திரும்ப ஒரு ஹை போயிருக்கு, இந்த ஹையை ஸ்டில் இஸ் நாட் ஏபிள் டு பிரேக். இது விக்கு தான் போட்டிருக்கு, இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல, பார்த்தாலே தெரியும். அகெயின் ஒரு டவுன் வந்திருக்கு. இப்போதைக்கு கடைசியாக போட்ட ஹை வந்து இதுதான். இந்த ஹை இதெல்லாம் நான் நிறைய முறை இந்த இடம் வரும்போது யூடியூப்பில் பேசியிருக்கேன், அப்போ ரெகுலராக பேச ஆரம்பித்த டைமு. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல தான் இங்கே ஆரம்பித்த டவுன் ட்ரெண்ட். இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு டவுன் ட்ரெண்ட். இந்த டவுன் ட்ரெண்ட் எதுன்னா இந்த இடத்துல தான் திரும்பி அப் ட்ரெண்டு பை ட்ரெண்டு இந்த இடத்த பிரேக் ஆகி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்போ எப்படின்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட்ஸு, ஓகே, இந்த இடத்துல 23,800க்கு மேலே தான் பை கன்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. மார்க்கெட் 21,800 லோ வந்திருக்கு. நம்ம என்ன சொன்னோம், ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுறதால இந்த இடத்துல பை பண்ண சொன்னோம். பட் இந்த 2000 பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணிவிடுவாங்க இந்த ட்ரெண்ட் ஃபாலோவர்ஸ், பிகாஸ் அது ஒன்றுமே பண்ண முடியாது, அதுதான் அதோட ஸ்ட்ராட்டஜி. பட் இதுக்கு மேலே இந்த 23,800க்கு மேலே வாங்கினவங்க இங்கே ஆல்மோஸ்ட் இப்போ 25,100 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 23,800க்கு மேலே வாங்கினவங்க ஒரு 1,300 பாயிண்ட்ஸ் இங்கே கேப்சர் பண்ணியிருக்கலாம்.
பிகாஸ் இங்கே ட்ரெண்ட் எதுவும் சேஞ்ச் ஆகலை, இங்கே ட்ரெண்டு மாறிடுச்சு. இங்கே பார்க்கலாம் நீங்கள் திரும்பி ஒரு ஹை போயிருக்கு, ஒரு லோ போயிருக்கு, இந்த லோவை பிரேக் பண்ண முடியல, திரும்ப ஒரு ஹை போயிருக்கு. ஓகே, ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் ஸ்டில் இட்ஸ் இன் பை ட்ரெண்ட் ஒன்லி. டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த கான்செப்ட், தோ தியரி கான்செப்ட், ப்ரைஸ் ஆக்ஷனில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ஹவு டு அனலைசேஷன் ட்ரெண்ட் படி ஆஸ் ஆஃப் நவ் இப்போது பையில் தான் இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் எந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ திரும்ப இங்கே ஏதாவது ஒரு லோ ஃபார்ம் ஆகிட்டு இந்த மாதிரி போயிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் இப்படி கீழே போச்சுன்னா இந்த இடத்துல செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணலாம். இல்லை மார்க்கெட் எதுவுமே ஆகலை, சும்மா இங்கே டவுன் போயிருக்கு, திரும்ப இந்த ஹையை பிரேக் ஆச்சுன்னா அகெயின் மார்க்கெட் இஸ் இன் சேம் அப் ட்ரெண்ட் இஸ் கண்டினியூவிங் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது இப்படி தான் நம்ம ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணலாம். இது நம்ம டெய்லியில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எப்படின்றத நான் காமிச்சேன். இதை நீங்கள் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமாக நீங்கள் மாற்றலாம். எக்ஸாம்பிள், ஷார்ட் டேர்முக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறேன், எனக்கு டெய்லியெல்லாம் பார்த்து யூஸ் இல்லை, நான் அப்பப்போ ட்ரேட் பண்ணுறேன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் லாஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னு பார்க்கலாம். லாஸ்ட் ட்ரெண்ட் என்ன ஆயிருக்கு, இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு டவுன் வந்திருக்கு, தென் ஒரு அப் வந்திருக்கு, இங்கே டவுன், இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகலை, விக்கு தான் போட்டிருக்கு. ஜஸ்ட்டு நம்ம ஏற்கனவே க்ளோசிங்கை பற்றி பேசணும், க்ளோஸ் ஆகலை. ஸோ திரும்ப இங்கே ஒரு லோ போட்டிருக்கு, திரும்பி இங்கே ஒரு ஹை போட்டிருக்கு. என்ன ஆயிருக்குன்னா திரும்பி இந்த ஹையை தான் பிரேக் ஆகிருக்கு, இந்த லோவை பிரேக் ஆகலை, திரும்ப மார்க்கெட் இஸ் கோயிங் அப். நவ் அகெயின் ஒரு ஃபால் வந்துட்டு இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல. நல்லா பாருங்கள், இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல, ஆனால் இந்த லோவை மார்க்கெட் பிரேக் ஆகிருக்கு. ஸோ 15 மினிட்ஸில் என்ன ஆகிருக்கு, மார்க்கெட் இது வரைக்கும் இங்கே ஆரம்பித்தது இது வரைக்கும் பை ட்ரெண்ட் இருந்தது. ஆஸ் ஆஃப் நோ இந்த கான்செப்ட் படி இப்போதைக்கு செல்லில் இருக்குது. ஸோ இப்போ செல்லில் இருக்குன்னா இஃப் இட் இஸ் கண்டினியூ, நல்லா இப்போ கண்டினியூ ஆகுது அப்படின்னா திரும்ப இப்படி வந்ததுன்னா இந்த இடத்த விட்டுட்டு திரும்ப எப்போல்லாம் பிரேக் ஆகுதோ அப்போ ட்ரேட் எடுக்கலாம். அகெயின் ஒன்ஸ் மார்க்கெட் மேலே போயிட்டு இப்படி வந்துடுச்சு அப்படின்னா திரும்பி அப் ட்ரெண்டுக்கு மாறிடும். இந்த ஷார்ட் டேர்ம் இப்போ 15 மினிட்ஸில் பண்ணுறது நிறையா நாள் கண்டினியூஸாக நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிட்டே இருக்கும். பட் டெய்லியில் அந்த மாதிரி இருக்காது, நம்ம வெயிட் பண்ணி பண்ணணும். இது 15 மினிட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ரொம்ப ஷார்ட் டைம் ஃப்ரேம் மட்டும் கிடையாது, மந்த்லியில் கூட நீங்கள் லாங் டைம் ஃப்ரேம் கூட பார்க்கலாம். லாங் டைம் ஃப்ரேம் இங்கே கோவிட்லேருந்தே நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. இப்போ இதுதான் ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்குன்னா லோலேருந்து இங்கே ஒரு ஹை வந்திருக்கு, அதுக்கப்புறம் லோ வந்திருக்கு, இந்த லோவை பிரேக் ஆகலை, திரும்ப இந்த ஹையை பிரேக் ஆகுது மார்க்கெட், அகைன் இந்த ஹையை பிரேக் ஆகுது, திரும்பி ஒரு லோ வந்திருக்கு, இந்த லோவை பிரேக் ஆகலை, அகைன் மார்க்கெட் இஸ் மூவிங் அப் மூவிங் அப். இப்போது இந்த இடத்துல ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, இப்போ மார்க்கெட் இன்பிட்வீனில் இருக்குது. இப்போ என்ன ஆக போகுதுன்னா, எய்தர் மார்க்கெட் இந்த இடத்துக்கு மேலே போச்சுன்னா ஃப்ரெஷ் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகலாம், அப்படி இல்லைன்னா இங்கே கொஞ்ச நாள் சைட்வேஸில் இருக்கலாம். இன்கேஸ் இப்போ இதை பிரேக் ஆச்சுன்னா அகெயின் ஃபர்தர் ஒரு ஃபால் வரலாம் அப்படின்றது தான் மந்த்லியில் காமிக்குது. ரொம்ப லாங் டேர்ம் இது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மார்க்கெட் ஒரு இது ஹையர் ஹைலேயே தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் கிளியராக செக் பண்ணலாம். இங்கே ஒரு ஹை போயிருக்கு, திரும்பி லோ போயிருக்கு, இந்த லோவை பிரேக் ஆகலை, ஆனால் இந்த ஹையை திரும்பி பிரேக் ஆகிருக்கு, திரும்ப ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கு, திரும்ப இந்த லோவை பிரேக் ஆகலை, அகெயின் இங்கே இந்த ஹையை தான் பிரேக் ஆகிருக்கு, இந்த மாதிரி கண்டினியூஸாக போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல கோவிடு கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு இந்த இடத்த லாஸ்ட்டாக லோவை இங்கே பிரேக் ஆகிருக்கு, திரும்ப அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அப் ட்ரெண்டில் தான் ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் போயிட்டுருக்கு. இந்த இடத்த பிரேக் ஆச்சுன்னா தான் திரும்ப ஒரு டவுன் ட்ரெண்டாக வரலாம். இது ப்ரைஸ் ஆக்ஷனில் ஹவு டு ஐடென்டிஃபை ட்ரெண்டுன்றது தான். இது ரிவர்சல் எதுவுமே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் ஆல் அபவுட் த மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஆல் அபவுட் ட்ரெண்ட் ஃபாலோயிங் தான். இப்போ இன்பிட்வீனில் என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் ப்ரைஸ் ஆக்ஷனோட தியரி. ஸோ இது பிரேக் ஆச்சுன்னா தான் அடுத்த ட்ரேட், இது பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ட்ரேட் அப்படின்ற மாதிரி. இது மந்த்லின்றதால பெரிய டைம் ஃப்ரேமு, ரொம்ப நாட்கள் ஆகும். பட் நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் வேணால் பார்க்கலாம். இது நம்ம மந்த்லியில் காமிச்சிருக்கோம். எக்ஸாம்பிள் இப்போ வீக்லியில் பார்க்கலாம். சரி, வீக்லியில் பாருங்கள், இந்த ட்ரெண்டை நீங்கள் செக் பண்ணலாம், இது எப்படி இருக்குன்றது. இந்த இடத்துலேருந்து இப்போ டவுன் வந்திருக்கு, தென் அகெயின் அப்பு வந்திருக்கு, இந்த அப்பை பிரேக் பண்ண முடியல, ஆனால் இந்த டவுனை மார்க்கெட் கிளியராக பிரேக் ஆகிருக்கு, திரும்ப மார்க்கெட் மேலே போயிருக்கு, இதுக்கு மேலே போக முடியல, அகெயின் இப்போ கீழே வந்திருக்கு, தென் ஏற்கனவே போட்ட ஹையை இப்போ பிரேக் ஆகிருக்கு. ஸோ வீக்லிலையும் ஆஸ் ஆஃப் நவ் இன் பை ட்ரெண்ட், மந்த்லியில் ஆஸ் ஆஃப் நவ் இன் பை ட்ரெண்ட், டெய்லியில் ஆஸ் ஆஃப் நவ் இட்ஸ் இன் பை ட்ரெண்ட், 15 மினிட்ஸில் ஆஸ் ஆஃப் நவ் இட்ஸ் இன் செல் ட்ரெண்ட். ஸோ 15 மினிட்ஸ்ன்றது எனிவே இன்ட்ராடே. 1 ஹவரில் பாருங்கள்,
1 ஹவரில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 ஹவர்லேயும் யூ கேன் ஏபிள் டு சி கம்ப்ளீட் ஒரு பை வந்திருக்கு. தென் ஒரு செல்லு, இதுக்கு கவுண்டர் ட்ரெண்டு செல்லு, இந்த லோவை பிரேக் பண்ண முடியல. அகெயின் இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் ஆகிருக்கு. இப்போ திரும்ப ஒரு டவுன் வந்திருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் மாதிரி இருக்குது. இந்த டவுனை பிரேக் ஆகிருக்கு. ஸோ இப்போது ஆஸ் ஆஃப் நோ இது இருக்குது. ஓகே, ஸோ இது எப்படின்னா, சில பேர் எப்படின்னா ஒரு ஒரு ஒன்று பிரேக் ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலாக செல் ட்ரெண்ட் தான் இந்த கான்செப்ட் படி. சில பேர் என்னென்னா செகண்ட் இதை வந்து செல் ஆனதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ் செல் எடுப்போம், அப்போ தான் எனக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்கும், ஸ்டாப் லாஸ் மேபி பெருசாக இருக்கலாம், ரெண்டாவது லோவர் லோ வரும்போது ஐ கேன் ஏபிள் டு டேக் ட்ரேட் அப்படின்னு இருப்பாங்க. இதுதான் நான் சொல்லியிருந்தேன் இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில். இது லைவில் நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லியிருப்பேன் அண்ட் திஸ் இஸ் தி செகண்ட் ஒன் சொல்லியிருப்பேன். இந்த செகண்ட் ஒன் பிரேக் ஆனோடனே நிறைய கன்ஃபர்மேஷன் வரும், நிறைய பேர் மூவ் ஆவாங்க மார்க்கெட்டில். என்ன ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபர்தர் ரேலி, அருமையான ரேலி மார்க்கெட்டில் வந்தது. ஸோ இதோட ப்ளஸ் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். யூ கேன் ஏபிள் டு ஈஸிலி ஐடென்டிஃபை ட்ரெண்ட். இது ஒரு பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ்லாம் இது கிடையாது. சார்ட்டை திரும்பி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் ட்ரெண்ட் ஈஸிலி இன் எனி டைம் ஃப்ரேம். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட், இஃப் யூ வாண்ட் டு ட்ரேட் இன் கமோடிட்டியில் நான் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் ட்ரேட் பண்ணுவேன் க்ரூடு அப்படின்னா 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போய் பாருங்கள். இதே மாதிரி நான் எப்படி இப்போ போட்டு காமிச்சனும் இதே மாதிரி போய் பாருங்கள். இது வந்து ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ஆனால் சார்ட்டை திரும்ப பார்த்தீங்கன்னா ஈஸிலி யூ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை த ட்ரெண்டு. ஸோ இப்போ நம்ம இதை பேசியிருக்கோம். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போயிட்டு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஹோம் ஒர்க் நல்லா பண்ணுங்கள். சும்மா ஒரு 1-2 கம்பெனி பண்ணாதீங்க. இப்போ ஆஸ் பர் செபி ரூல்ஸ் படி நான் வந்து எந்த ஸ்டாக்ஸோட சார்ட்டையும் லைவ் சார்ட்டை காமிக்கக்கூடாது. அதனால் வந்து இண்டெக்ஸ் சார்ட் மட்டும்தான் நான் இப்போ காமிச்சேன். இண்டெக்ஸ் காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் செபி ரூல்ஸ் இருக்குது. அதனால் இண்டெக்ஸை காமிச்சேன். நீங்கள் வந்து இண்டெக்ஸ் மட்டும் பார்க்காதீங்க, நிறைய ஸ்டாக்ஸை போய் பாருங்கள் ட்ரெண்ட் எப்படி இருந்ததுன்னு. நல்ல கம்பெனியும் பாருங்கள், சுமாரான கம்பெனி ரொம்ப 400 ருபீஸ்லேருந்து எஸ் பேங்க் ஃபாலோ ஆகிருக்கு, அது எப்படி ஃபாலோ ஆச்சு, இந்த ட்ரெண்டுக்குள்ளே வந்துதான்னு பாருங்கள். நல்ல கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு, எக்ஸாம்பிள் டிசிஎஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அது எப்படி பை ட்ரெண்டில் எப்படி எத்தனை நாள் இருந்தது அப்படின்றத செக் பண்ணுங்கள். எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் நம்ம இது வந்து இவ்வளோ எஃபர்ட் எடுத்து நம்ம இதை ஃப்ரீயாகவே இந்த கோர்ஸை கொடுக்குறோம், எத்தனை பேர் நீங்கள் எஃபர்ட் எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கிறீங்கன்றதை பார்க்கலாம். ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து சார்ட்டை பார்த்தா மட்டும்தான் பண்ண முடியும். இது investing.com, ட்ரேடிங் வியூ எல்லாமே ஃப்ரீ சார்ட்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸை பாருங்கள். நம்ம காமிக்க முடியாது ஸ்டாக்ஸுன்ற ஒரு சூழ்நிலையால் தான் நம்ம வெறும் இண்டெக்ஸை காமிச்சோம். நிறைய ஸ்டாக்ஸ் பாருங்கள், ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இவ்வளோ மேலே செல் வந்திருக்கு இந்த ட்ரெண்டில், அதுக்கப்புறம் இவ்வளோ கீழே வந்துகிட்டே இருக்குது. ஒரு முறை ஹை போடும் போதும் ஏற்கனவே போட்ட ஹை போக முடியல, ஆனால் லோ வந்து கொஞ்ச நாளில் திரும்பி பிரேக் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நீங்களே ஐடென்டிஃபை பண்ணலாம். இதில் மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்னா எனி டைம் ஃப்ரேம் யூ கேன் ஏபிள் டு யூஸ், தட் இஸ் த மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் மைனஸு கண்டிப்பாக அந்த டாப்பில் எடுக்கவே முடியாது. இப்போ நம்ம அந்த டாப்பில் எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி உங்களுக்கு அந்த கான்ட்ராவில் ரிவர்சல் சொல்கிறேன் நான். 19,600லேருந்து 22,000 வந்தால் கண்டிப்பாக வாங்கணுன்றது. பட் கண்டிப்பாக இந்த ட்ரெண்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுல அதை கண்டுபிடிக்கவே முடியாது. 2000 பாயிண்ட் 1500 பாயிண்ட் மூவ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு அது தெரியும். பட் தட் இஸ் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம். நல்லா இதை புரிஞ்சுக்கோங்க, டெய்லி டைம் ஃப்ரேம். ஆனால் இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எப்பயோ வந்திருக்கும், 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் எப்பயோ வந்திருக்கும், 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் எப்பயோ வந்திருக்கிறோன்றதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ட்ரேடிங்க்கு இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்றத ப்ராக்டிக்கலாக ஃபுல் அண்ட் ஃபுல் நிறையா சார்ட்ஸை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனை பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஒரு டவுட் செஷனே ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். இப்போ நிறைய பேர் புதுசாக பார்க்குறாங்க, இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் கேட்கலாமா, அதெல்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு இது புதுசு. இது இப்போ நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களும் பார்ப்பாங்க, புதுசாக இருக்கவங்களும் பார்ப்பாங்க. உங்களுக்கு அது புதுசு, உங்களுடைய டவுட் உங்களுக்கு புதுசு. எல்லா டவுட்ஸையும் நம்ம கிளியர் பண்ணுவோம். அடுத்தடுத்த டாபிக் எவ்ரி வீக் நம்ம பார்க்கலாம். மூவிங் ஃபர்தர் நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸு இதில் இருக்குது, பார்க்கலாம். நீங்கள் இந்த ட்ரெண்டு இது ரொம்ப முக்கியம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்தடுத்த டாபிக் நம்ம பேசும்போது பேட்டர்னை பார்க்கும்போது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது கம்மியாகும், ரிவார்டு வந்து பெட்டராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நம்ம பெய்ட் ட்ரைனிங்கும் கண்டக்ட் பண்ணுறோம்.
இன்ட்ராடே பேட்டர்ன் அனலைசேஷன் ட்ரைனிங்கும் கண்டக்ட் பண்ணுறோம். தட் இஸ் ஆன் 18th June. தென் ஈக்விட்டி டிலைட் ட்ரைனிங் ப்ரோக்ராமும் 17th July இருக்குது. தேவையானவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, நம்ம வந்து இப்போ ஆஸ்ட்ரோ எட்ஜ் 3 அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது எப்படின்னா, இதோட கான்செப்ட் என்னன்னா, ஹாப்பி கர்மா பரிகாரம், ஓகே, ரெமெடி ஃபார் ஹாப்பி லைஃப் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். அதாவது இதில் என்னன்னா, ஆஸ்ட்ரோவில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படி இப்படின்னு நீங்கள் என்ன சொன்னாலும், இந்த பாயிண்ட் நான் இந்த ப்ராபபிள் காசஸ் அப்படின்றத கொடுப்பேன். அதை பார்த்தா உலகத்தில் யார் பார்த்தாலும் அதுக்கு நம்பிக்கை வந்துடும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு விஷயம் ஹாப்பியாக இருக்காது. அதாவது நிறைய கேஷ் வச்சுருந்தா கூட அவங்களுக்கு சில விஷயத்தில் ஹாப்பி இருக்காது. குழந்தைங்க மூலிமா ஹாப்பினஸ் இருக்காது, சில பேருக்கு கல்யாணத்தில் ஹாப்பினஸ் இருக்காது, சில பேர் அப்பா அம்மா மூலிமா ஹாப்பினஸ் இருக்காது, சில பேருக்கு ஜாபில் ஹாப்பினஸ் இருக்காது, சில பேருக்கு பிஸ்னஸில் ஹாப்பினஸ் இருக்காது. அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய பர்சனல் டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு உங்களுக்கு எது எது ஹாப்பினஸ் இல்லை அப்படின்றத ஃபஸ்ட்டு கொடுப்பேன். தென் அதுக்கு ரெமிடிஸ் கொடுப்பேன். அந்த ரெமிடிஸ் எப்படின்னா வாழ்வியல் பரிகாரம் மாதிரி இருக்கும். இது எப்படின்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு, எனக்கு பர்சனலாக ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹெல்ப் மெனி பீப்புள். ஓகே, ஹெல்ப் மெனி பீப்புள்னா யாருக்குன்னா, உண்மையாகவே கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது ஆசை. பட் நிறையா பேருக்கு, ஒரு லட்சக்கணக்கான மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை. ஆனால் அது எப்படின்னா, ஒருத்தரால் அதை இது பண்ண முடியாது. ஓகே, நம்ம இப்போ ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்க நல்லா ப்ராஃபிட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு நம்ம உதவணுன்றது. அவங்க என்னென்னா, இப்போது அவங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சில பேருக்கு ஸ்டடீஸுக்கு கொடுத்துருக்காங்க, சில கேன்சர் பேஷண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுடைய விஷயம், நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை, ஒரு விஷயத்தினால இல்லை, ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அது ஒருத்தருக்கு வேறுபடும். உங்களுக்கு மெயிலில் அதை கொடுப்பேன். ஸோ அந்த விஷயத்துக்கு நம்ம சரி பண்ணுறதுக்காக நம்ம யாருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் அது விஷயம். ஹெல்ப் பண்ணணுன்னாலே, இப்போ ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான், நீங்கள் வந்து போய் ஒரு கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா, ஒரு நல்லா இப்போ கேஷ்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நல்லா தான் இருக்குது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. ஹெல்ப் பண்ணுறதுன்னா உண்மையாகவே கஷ்டப்படுறவங்க. நான் அந்த ஏழைங்க, அப்போ புவர் பீப்புள் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ண வேணான்னு பார்க்குறேன். அதனால தான் சொல்கிறேன். எப்படின்னா, ரொம்ப ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு, இப்போ நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் மைண்ட் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இருக்குன்னா, நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எப்படின்னா, உங்களுக்கு டபுள் தமாக்கா மாரி அது. உங்களுடைய ஹாப்பி லைஃபுக்கு ஏற்ற பரிகாரம் அதுதானா, நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இது எப்படி நிறைய பேர் இந்த ஆஸ்ட்ரோ எட்ஜ் 3 வருவாங்க. அவங்களுக்கு வந்து இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண, அதாவது மெயிலில் இதை சொல்ல தான் போகிறோம், அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சப்போர்ட்டுன்னா நீங்கள் அப்படியே நிறையா கொடுக்கணும் அதெல்லாம் இல்லை. உங்களால் என்ன முடியுமோ, அதாவது இப்போ உங்களால் ஒரு ஃபுட்டு வாங்கி கொடுக்க முடியும்னா ஃபுட்டு வாங்கி கொடுங்க, இல்லை பட்டர் மில்க் வாங்கி கொடுங்கன்னா பட்டர் மில்க் வாங்கி கொடுங்க, இல்லை ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்கன்னா ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. ஸோ இட் கேன் பி எனிதிங். ஸோ அது வந்து எப்படின்னா, உங்களுடைய ஹாப்பினஸ்ஸு, அது அந்த பிரச்சனை இருக்குல்ல, உங்களுக்கு ஹாப்பினஸ் பிரச்சனை வந்து உங்களுக்கு தீரும். இதுதான் வந்து அந்த வாழ்வியல் பரிகாரம். அதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும். உங்கள் லைஃப்பில் வந்து அந்த ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ யாருக்கு ஹெல்ப் பண்ணணுன்றத அதில் கொடுப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதாவது என்ன பிரச்சனைனா, உங்களால் எதனால ஹாப்பியாக இருக்க முடியல. ஓகே, ஒரு சில விஷயங்கள் தான், நாட் எவ்ரிதிங். இப்போ பல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா பணம் இருக்குது, குழந்தைங்கள் இருக்குது, திருமணம் இருக்குது, அப்பா அம்மா இருக்குது, சொசைட்டி இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன அப்படின்றத கொடுப்பேன். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஷாக் ஆகும். ஒரு டேட் ஆஃப் பர்த்தை வச்சு இவ்வளோ வந்து சொல்ல முடியுமான்னு இருக்கும். தென் அதுக்கு ரெமெடிஸ் வந்து நீங்கள் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும். ஓகே, நீங்கள் பட் ஒரு 2-3 கேட்டகரி இருக்கும். சில பேருக்கு ஒரு கேட்டகரிஸ் தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா, உங்களுடைய கர்மாவை நீங்கள் தீர்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களுடைய ஹாப்பி லைஃபுக்கு அது மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். 3வது வந்து டெம்பிள் டு விசிட். ஓகே, அந்த டெம்பிள் உங்களுக்குன்னு ஒரு சில கடவுள், இந்த இந்த ஹாப்பினஸ் இது பண்ணுறதுக்குன்னு சில கடவுள் இருக்குன்னா, அந்த கடவுள் சொல்லுவோம். அது எப்படின்னா, அந்த டெம்பிளில்
இயர்லி ஒன்ஸு ஒரு பர்ட்டிகுலர் டேட் தான். எல்லாருக்கும் ஒரே டேட் வராது. அந்த பர்ட்டிகுலர் டேட்ல போனீங்கன்னா தான் அது வந்து பரிகாரமா இருக்கும். அது ஒரு 3 இயர்ஸ்க்கு குடுப்போம். ஏன்னா பிகாஸ் இந்த இயர் என்னால முடியலன்னா கூட அடுத்த வருஷம், இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் 3 இயர்ஸ்க்குள்ள ஒரே ஒரு முறையாவது அந்த டெம்பிள விசிட் பண்றேங்க. எல்லாமே தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற டெம்பிள் தான். இப்ப பரிகார ஸ்தலம் தான் அது. நீங்க போறதே அது பரிகார ஸ்தலம் தான். ரொம்ப ஓல்டு டெம்பிள் தான் எல்லாமே. ரொம்ப காலமா இருக்கிற டெம்பிள் தான். ஸோ இந்த 3 விஷயம் இந்த ஆஸ்ட்ரோ ஏஜ் 3ல வரும். ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, உங்களுக்கு ஹாப்பினஸ் இல்லாம இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கும். அது என்ன விஷயம் அப்படின்றத மென்ஷன் பண்ணும். அது அது பார்க்கும்போதே உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜிலயே நம்பிக்கை இல்லைனா கூட அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே நம்பிக்கை வந்துரும். ஏன்னா, அது உங்க டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த்த வச்சு உங்களுக்கு உண்மையான அது என்ன இஷ்யூ அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தென் அதுக்கு ரெமிடிஸ் நீங்க யாருக்கு ஹெல்ப் பண்ணணும், எந்த கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத குடுப்போம். தென் டெம்பிள் டூ விசிட். ஓகே. அது கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரே டேட் தான் வரும். ஒரே ஒரு நாள் தான் அந்த டேட் வரும். பட் அந்த டேட்ல தான் போகணும். மத்த நாள்ல போனாலும் அது பெரிய யூஸ் கிடையாது. ஸோ அந்த பர்ட்டிகுலர் டேட்ல தான் நீங்க போகணும். அதனால தான் 3 இயர்ஸ்க்கு குடுக்குறோம். வருஷத்துக்கு ஒரு நாள்ன்றது 3 இயர்ஸ்க்கு குடுப்போம். ஸோ இத வந்து நீங்க விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த பரிகாரத்த பண்ணா அந்த அந்த ஹாப்பி லைஃப்ன்றது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். நெறைய மிகப்பெரிய டிஃபரன்ஸ் வரும். நீங்க அத வாழ்வியல் பரிகாரம் நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்கனாலே, ஹெல்ப்னா பெரிய ஹெல்ப்ன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்களால என்ன முடிஞ்சதோ அத வந்து பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் வரும். ஸோ இந்த ஆஸ்ட்ரோ ஏஜ் 3 லிங்க் உங்க YouTubeலயே குடுக்குறேன். அது வந்து நீங்க இந்த இடத்துக்கு போகும். எக்ஸாம்பிள் அந்த லிங்க் இந்த ஆஸ்ட்ரோ ஏஜ் 3க்கு போகும். இந்த இந்த இடத்துல நீங்க ஆஸ்ட்ரோ ஏஜ் 3 இந்த இடத்துல பே பண்ணிட்டு 639 பே பண்ணிட்டு, தென் உங்க டீட்டெயில் இங்க கரெக்ட்டா உங்க டீட்டெயில வந்து நீங்க குடுத்துட்டு சப்மிட் குடுத்துருங்க. அவ்வளோதான். ஒரு 4 டேஸ்ல உங்களுக்கு வந்துரும். 4 டேஸ்ல அ இந்த நான் சொன்ன டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்துரும். ப்ராபபிள் காசஸ் ஹாப்பி லைஃப்க்கு, அதாவது உங்களுக்கு என்ன சில இஷ்யூஸ் இருக்கு ஹாப்பி லைஃப்க்கு, என்னால பண்ண முடியலையே அப்படின்ற இருக்கிறத அதில் கொடுப்போம். தென் ரெமிடிஸு யாருக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்றத கொடுப்போம். உதவின்றது இட் கேன் பி எனிதிங், அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தென் டெம்பிள் டு விசிட், அது வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வரும். அது உங்களுக்கு எந்த டேட்டுன்றதை பார்த்துட்டு 3 இயர்ஸ்க்கு கொடுப்போம். ஸோ இந்த டீட்டெயில் வரும். இது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து பார்த்துக்கோங்க. பிகாஸ் தட் ரெமிடிஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹூம் டு ஹெல்ப்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு 99% ஆஃப் தி பீப்புளுக்கு இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணுன்றது கண்டிப்பாக தோணும். பட் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் அதை பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் கோயில்துன்னு நீங்கள் ஒரு முறை விசிட் பண்ணிங்கன்னா இஸ் வெல் அண்ட் குட். ஆனால் இது வந்து நீங்கள் லைஃப் லாங் பண்ணலாம். நீங்கள் டில் த டெத்து உங்களுக்கு யாருக்கு இப்போ நான் சில இது சொல்கிறேன். இப்போ நீங்கள் இன்கேஸ் காது கேட்காதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் எப்போ வேணுமோ ஹெல்ப் பண்ணலாம். ஸோ யாருக்காவது ஃபுட்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கன்னா அதெல்லாம் நீங்கள் எப்போ வேணுமோ ப்ரொவைட் பண்ணலாம். ஆனால் எல்லாமே கஷ்டப்படுறவங்களுக்கு தான். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ப்ளஸ் உங்களுடைய ஹாப்பி லைஃபுக்கு இது பெட்டராக இருக்கும். ஐ திங்க் கிளியராக இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே. இன்ட்ராடே ட்ரைனிங் 18th ஜூன் இருக்குது. ஈக்விட்டி டிலைட் ட்ரைனிங் 17th ஜூன் இருக்குது. இது பெய்ட் ட்ரைனிங்கு. ஸோ இது வந்து நம்ம யார் வேணுமோ இது கற்றுக்கலாம். ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோ இந்த ட்ரைனிங் என்னால் வர முடியலன்றவங்க ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். அதை ஒரு 1 by 1 பாருங்கள். கண்டிப்பாக அதுவும் நல்ல நாலேஜபிளாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.